ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசப்பா, ஆமென். உங்கள் துதிக்கிறோமே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாக இருக்கிற எங்கள் தகப்பனே, உம்மை இந்த வேலையில கூட கர்த்தாவை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காக செலுத்துகிறோம் அப்பா. எங்கே 2 அல்லது 3 பேரை நாமத்தினால் கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த வேலையில கர்த்தாவே காணிக்கை செலுத்தின அத்தனை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. செலுத்த இயலாத இயேசப்பா வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் இயேசப்பா, நீ சொல்லுகிற வார்த்தையின்படி நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவள் செய்கிற கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கரம் இருப்பதாக தகப்பனே. வாஞ்சையோடு கொடுத்து செலுத்தி இருக்கிறதான இந்த காணிக்கை கர்த்தாவே நீர் அங்கீகரிப்பீராக. நீர் அவர்களை முழுவதுமாக ஆட்கொண்டு கர்த்தாவே உம்முடைய பெரிய அதிசயங்களை அவர்கள் வாழ்க்கையில செய்கிறாங்க தகப்பனே. அப்பா, நீர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. நீர் கிருபையாய் அவர்களோடு இருக்க போறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கொண்டு வருகிற தேவதாசனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ரகசியங்களை அறிந்து கொண்டு தேவனே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய வார்த்தையில் பிழைத்திருக்க உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்தவர்களாக கர்த்தர் நீர் எங்களை மாற்றினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் இன்றைக்கு வைத்திருக்கிற எங்கள் வார்த்தை என்ற மன்னாவை எங்களுக்கு தாங்கப்பா. அதனால் நாங்கள் திருப்தி அடைய கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க. நீர் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.